ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நருட்டோ ஜஸ்ட் ஒரு அனிமி மட்டும் இல்லை, அது ஒரு இண்டஸ்ட்ரியோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நருட்டோ லிட்ரலி எல்லா மக்களோட பார்வையும் அனிமி பக்கம் திருப்பினுச்சு. நான் உட்பட நிறைய பேர் இப்போ அனிமி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது நருட்டோன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 100%ல் 10% பீப்புள் தான் அனிமியை பற்றி தெரிஞ்சவங்களாகவும் பார்த்துருந்தவங்களாம் இருந்தாங்க. ஆனால் நருட்டோ ஒன்ஸ் எல்லா லைஃப்லையும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அது 80% மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன் எல்லாருக்கும் நருட்டோ பிடிச்சிருந்தது, ஏன் அதுக்கப்புறம் எல்லோரும் அனிமியை விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத என்னோடய லைஃப்பில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் நருட்டோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருந்தேன். என்ன பண்ணுறது, என்ன கெரியரை சூஸ் பண்ணுறது, ஒன்றுமே கிளாரிட்டியே இல்லாமல் தான் என்னோடய லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் நருட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரிஞ்சது. அவனுக்கு ஒரு கோல் இருந்துச்சு. நோ மேட்டர் வாட், அதை அவன் அச்சீவ் பண்ணான். அவனுக்கு லைஃப்பில் கஷ்டம் இல்லாமலாம் இல்லை. உண்மையாக நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெயினில் இருந்தான், ரிஜெக்ஷன் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கான், அவன் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தனிமையில் இருந்திருக்கான்னு. எல்லாம் இருந்தும் அந்த விஷன் கிளியராக புரிஞ்சனால, கனெக்ட் ஆனனால தான் எல்லாருமே நருட்டோவை விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. நருட்டோவை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு அது ஜஸ்ட் ஃபைட் சீரீஸ்ன்னு நினச்சிட்டு குவிட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் அது ஜஸ்ட் வெறும் ஒரு ஃபைட் சீரீஸ்லாம் கிடையாது. அதில் அவ்வளோ நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ண மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரெண்ட்ஸை பற்றி, லவ் பற்றி, ஃபெயிலியர், க்ரோத் எல்லாமே ரொம்ப ரியலாக கனெக்ட் ஆகும். அது நம்மளால் உணர முடியும்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயம் இருந்தனால தான் நருட்டோ பார்த்து முடித்த எல்லாருமே வேறு வேறு அனிமியை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அது அப்படி போக ஆரம்பிச்சு தான் அனிமி இண்டஸ்ட்ரியோட க்ரோத்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்மால் கம்பேரிசன் பார்ப்போமா? நருட்டோ உசுமாக்கி, மங்கி டி லூஃபி, 2 பேருக்கும் கிளியரான கோல் இருந்துச்சு. 2 பேர்த்துக்கும் நெவர் கிவ் அப் மைண்ட் செட் இருந்துச்சு. மங்கி டி லூஃபிக்கு பைரட்ஸோட கிங் ஆகணும், நருட்டோ உசுமாக்கிக்கு ஒகாகே ஆகணும். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, ட்ரீம் இருந்தால் டவுட் இருக்கவே கூடாது. நருட்டோ நான் கன்ஃபியூஷனாக இருந்த டைமில் எனக்கு தெளிவான டைரெக்ஷன் கொடுத்த ஒரு ஸ்டோரி. ஸோ நீங்கள் இன்னும் நருட்டோ பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் மட்டும் இல்லைங்க, இது உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய அனிமி ஸ்டோரியாக அமையும் வாய்ப்பு இருக்குது. Until then, see you. Bye.